தமிழக அரசின் மீது யாருக்கும் பயம் இல்லை. விவசாயின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறீங்க. விவசாயிக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, யாருடையும் முன்விரோதமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம். இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்களிடம் திருமதி கவிதா அவங்க வச்சிருக்காங்க. எதற்காக இந்த கேள்விகளை அவர்கள் கேட்டார் என்றால், அவருடைய கணவர், அவருடைய மாமனார், மாமியார் இவர்கள் மூவரும் கொலை செய்யப்பட்டார்கள். கடந்த 28ஆம் தேதி இந்த கொலை நடந்தது. கடந்த 28ஆம் தேதி அவினாசி பாளையம் அருகில் உள்ள சேமலை கவுண்டன் பாளையம், பல்லடம் அவினாசி அருகில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த சேமலை கவுண்டன் பாளையம் அங்கே உள்ள தெய்வ சிகாமணி, அவருடைய மனைவி அலமாத்தா, இவருடைய பிள்ளை தான் செந்தில்குமார். இவர் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. அவங்களுடைய ரிலேஷன் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க இருக்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சு பார்த்தா இந்த மூவரும் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். மறுநாள் அங்கே ஒரு சவர தொழிலாளி வராரு வீட்டுக்கு கதவை திறந்து பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரி கொலையுண்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறார். அப்புறம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே அருகில் உள்ள அவினாசி பாளையம் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்படுகிறது. அங்கிருந்து டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் உயரதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க. அங்குள்ள அந்த உடல் எடுத்து உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. சம்பவம் நடந்த இடத்திற்கு திருப்பூர் காவல் ஆணையர் லட்சுமி அவர்கள், எஸ்பி அபிஷேக் குமார் அவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள்லாம் டிஸ்கஷன் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது ஏடிஎஸ்பி பாலமுருகன், டிஎஸ்பி ஆறுமுகம், மாயவன், சுரேஷ்குமார், கோகுலகிருஷ்ணன் இவங்களோட சேர்ந்து 10 இன்ஸ்பெக்டர், 15 சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு 5 டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் 10 ஆச்சு. இன்றைக்கி 14 டீமு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கொலைகள் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் காவல்துறைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப அங்கே சிசிடிவி கேமரா கிடையாது. முதல் காரணம் சிசிடிவி கேமரா கிடையாது. ராத்திரியில் நடந்திருக்கு. ரெண்டாவது, அந்த இடம் ஒரு கொல்லைப்புறம் மாதிரி தென்னந்தோப்பு, அங்கே அவங்க இருந்திருக்காங்க. அதாவது கிராமத்துக்குள்ளே 10 வீடுகளுக்கு மத்தியில் நடந்திருந்தா கூட உடனடியாக அதை கண்டுபிடிச்சி வச்சுருப்பா. அது ஒரு தனிமையில் இருக்கிறதுனால இதில் நிறைய சிரத்தைகள் இருக்குது. கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிருவாங்க காவல்துறை. நம்ம விவசாயின்னு பெருமைப்படுத்திக்கிறீங்க. இந்த விவசாயிக்கெல்லாம் எங்கே பாதுகாப்பு இருக்குது? இதுக்கு முழுக்க முழுக்க அரசு தான் காரணம். ஒரு போலீஸை கண்டாலே மக்களுக்கு பயம் இல்லை. அதனால தான் குற்றங்கள் அதிகமாகி போயிடுச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கொலையாகி 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க கவிதா. அதற்கு அமைச்சர் அவர்களும், கண்டிப்பாக நாங்கள் கொலை குற்றவாளிகளை பிடிச்சிருவோம்,
ஏற்கனவே இங்கே அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது, கள்ளக்கிணறுன்னு நினைக்கிற அந்த ஊர் பேர், அந்த ஊர் பேரை மையப்படுத்தி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், ஏன்னா இங்கே சிசிடிவி கேமரா இல்லை, இது கொல்லைப்புறமாக இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சிருவோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். இருந்தாலும் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார் கவிதா. ஏன்னா மாமனாரை இழந்தாச்சு, மாமியாரை இழந்தாச்சு, கணவனை இழந்தாச்சு, என்ன இருக்குது அவருக்கு? பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடந்து வரும் கொலைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பகுதியில், புதுக்கோட்டை பகுதியில் ஒரு ஆசிரியர் ஒருத்தரை கொலை பண்ணியிருந்தான். அதுக்கு முன்பு டாக்டர் பாலாஜி, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டி. இப்போ அந்த திருப்பூர் தெய்வசிகாமணி, அவருடைய மகன், மனைவி, இந்த மூவர் கொலை வழக்கில் போலீஸார் ரொம்ப தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் அவர் வீட்டில் வேலை பார்த்த பாலமுருகன் என்கிற நபர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பூர், பல்லடம், அவினாசி, இங்கே உள்ள லாட்ஜுகளில், ஹோட்டல்கள் எல்லாம் ரூமெல்லாம் செக் பண்ணி யார் யார் இருக்காங்க, அவங்க ஐடியெல்லாம் வாங்கி பார்த்து ரொம்ப ஒரு துரிதமான விசாரணை வந்து காவல்துறை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மிக விரைவில் வந்து குற்றவாளி பிடிபற்றுவார். ஏன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அதனால் குற்றவாளி உடனடியாக கிடைச்சிருவார்னு நாம் நம்பலாம். நாட்டில் தொடர்ந்து நடந்து வரும் இந்த மாதிரி கொலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தமிழக அரசு வைக்கணும். காவல்துறைக்கு ஒரு முழு அதிகாரத்தை வழங்கணும், சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும் இப்படின்னு தமிழக மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா. நன்றி, வணக்கம்.